ஓம் சக்தி. நம்ம ஆறுமுக கணேசனுக்கு இன்னொரு நண்பனுங்க, மணின்னு பேருங்க. விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவர். இவருக்கு என்ன பிரச்சனைனாங்க, இவர் வீட்டில் அது செய்வன கோளாறு, தீய சக்தி. இந்த தீய சக்தி என்ன பண்ணுதுன்னாங்க, ஊளை விடுறது, அழுகிறது, அட்டகாசமாக சிரிக்கிறது, இந்த மாதிரி பல விதமான சேட்டைகளை பண்ணிகிட்டே இருக்குது. இவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை, தொழில் சரியாக நடக்கலை, பல பிரச்சனைகள். பத்தாவதுக்கு இந்த தீய சக்தி என்ன பண்ணுனாங்க, இரவில் இந்த மணியனுடைய வீடு வந்துங்க ஓட்டு வீடு. இந்த ஓட்டு வீட்டில் ஒரு 5-6 ஓட்டை கழட்டி எரிஞ்சிரு. ஆமாம், கழட்டி பக்கத்தால் வச்சிரு, உடைக்காது, பக்கத்தால் வச்சிருங்க. காலையில் பார்த்தா எல்லாம் வெம்பரப்பாக இருக்குங்க, வெளிச்சம் உள்ளுக்குள்ளே பூரா அடிக்க சூரிய வெளிச்சம். இவர் எந்திரிச்சு காலை எந்திரிச்சு முதல்ல வேலை இவருக்கு ஊடு மேயிற வேலை தானுங்க. எத்தனை ஓட்டை கழட்டி போட்டிருக்கு அதையெல்லாம் எடுத்து பழையபடி மேய்ஞ்சி வைப்பார். இது தினம் நடக்குது. இப்படி இருக்கிறப்போ இவர் இந்த மணி நம்ம ஆறுமுக கணேசன்கிட்ட தன்னுடைய நிலைமை எடுத்து சொல்லிக்கிறார். இந்த மாதிரி நடக்குதப்பா, என்ன உடனே புரியல, எனக்கு பணம் காசு வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னதான் பண்ணிட்டு அப்படின்னு அழுகிறார். நம்ம கணேசன் என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்போ அம்மாவுடைய பக்தரெல்லாம் கவலைப்படாத, அம்மா இருக்குதல்ல, எங்கள் அம்மாவை கும்பிடு, இந்த மந்திரம் சொல்லு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச உழவெல்லாம் சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இவருங்க ஒரு மந்திரம் புத்தகத்தை கொடுத்து, இந்தா 1008 மந்திரத்தை படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 1008 மந்திரம் படிச்சின்னா இந்த தீய சக்தி ஓடிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த மணியுமே தினமும் மந்திரம் படித்தாருங்க. மந்திரம் படிக்க படிக்க என்ன ஆச்சுங்கன்னா, 5 ஓடு தினமும் கழட்டி வச்சுக்கிட்டு இருந்த தீய சக்தி 4 ஓடா குறைச்சது. மறுபடியும் படிக்க படிக்க 3 ஓடா குறைச்சது. மறுபடியும் படிக்க படிக்க 2 ஓடா குறைச்சது. படிக்காமல் ஒரு நாளைக்கு விட்டுட்டாருன்னா பழையபடி 5 ஓடு 6 ஓட்டை கழட்டி வச்சிரு. படித்தாருன்னா ஓட்டை கழட்டாது, குறைந்த அளவு கழட்டும். இப்படி இருந்த பொழுதுங்க அப்படியே முள்ள முள்ள அதுக்கு இந்த தீய சக்தியினுடைய கொட்டமானது அடங்கி வருகிறது. ஆனால் இன்னும் முழுசுமே விட்டபாடில்லை. இப்போ மறுபடியும் ஆறுமுக கணேசன் ஆலோசனை கேட்குறாரு மணி. அப்போ கணேசன் சொல்கிறாரு, வேள்வி செஞ்சால் பிரச்சனை தீர்ந்துரு, குடும்ப நாள் வேள்வி செஞ்சா. ஆனால் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறையே, எங்கிட்டையும் பணம் இல்லை உனக்கு உதவி செய்யறதுக்கு, வேணா ஒன்று பண்ணலாம், 1008 முடிச்சோன்னே 108 படி. அந்த 108 படிக்கிறப்ப தொடர் கற்பூரம் மையி, தொடர் கற்பூரம் எரிஞ்சதுன்னா அது வேள்வி செய்யறதுக்கு சமம் தானே, அதனால அதை முயற்சி பண்ணிப்பாரு, அது 10 ரூபா தானே செலவாகு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த மணியுமே 1008 முடிச்சுட்டு 108 படிக்கிறாரு. 108 படிக்கும் பொழுது தொடர் கற்பூரம் ஏற்றுகிறார். இந்த தொடர் கற்பூரம் ஏற்றின பின்னாலேங்க அந்த அழுகை அப்படியே மிக அதிகமாகி, என்னால் இங்கே இருக்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது, நான் ஓடிடுறேன் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டுங்க அந்த தீய சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. அதற்கு பின்னாலேங்க இவருக்கு அந்த ஓட்டை கழட்டுற வேலையும் இல்லை, அந்த ஓடு மேயற வேலையும் இல்லைங்க. எல்லாமே 100க்கு 100 சரியாயிடுச்சு. எல்லாமே நல்ல முறையில் நடக்குதுங்க. எப்படி பார்த்தீங்களா, அம்மாவுடைய மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நம்பிக்கையோடு நாம் அதை உருவேற்றினால் அம்மா அவர்கள் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பார்கள். இது சத்தியம். ஓம் சக்தி.